தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போர்ட்டர்னு ஒரு ஆப் இருக்குது. அதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக நம்ம போர்ட்டர்ன்ற ஆப்பு எதுக்காகன்றதை முதல்ல பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடை காலி பண்ணுறீங்க, ஒரு வீட்டிலேருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சாமான் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வண்டி தேவைப்படும். ஸோ நம்ம ரோட் சைடில் இருக்க ஷாப்பை நம்ம நேர் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு ஷாப் கிடைக்கல, உங்களுக்கு வண்டி தெரியலன்னா ஜஸ்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்பில் நம்ம ஒரு ஃபர்னிச்சரை கேரி பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு பெரிய காட்டை கேரி பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு பெரிய ஷோஃபாவை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வண்டி தேவைப்படும்ல. அது 3 வீலரா 4 வீலரா இல்லை இந்த சின்ன யானையா, இந்த மாதிரி எந்த மாதிரி வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஜஸ்ட் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணினாலே உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணால் போதும். ஸோ எல்லாமே சர்டிஃபைடு ஆப் தான். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு போர்ட்டரை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு நான் போர்ட்டரை சூஸ் பண்ணால் போதும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணும்போது லொக்கேஷன் கேட்கும். லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லொக்கேஷன் டேக் ஆகிடும். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும், எல்லா ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தான். எங்கள் சோர்ஸ், எங்கள் டெஸ்டினேஷன். எங்கேருந்து எங்கே நீங்கள் போக போகிறீங்க, எங்கேருந்து சாமாவை நீங்கள் கொண்டு போக போகிறீங்க. ஸோ ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ், அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப்னு கேட்குது. டெஸ்டினேஷன் அட்ரஸ் நான் போட போகணும். இப்போது நான் அண்ணா நகருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அண்ணா நகரோட ஆப்ஷனை சூஸ் பண்ண உடனே எனக்கு இங்கே மேப்பில் லொக்கேஷன் காட்டும். அண்ணா நகருக்கு இல்லை எங்கே போக போகிறோம். ஸோ அண்ணா நகர் நான் வெஸ்ட்டு நான் போக போகிறேன்னு சூஸ் பண்ணிட்டேன்னா அண்ணா நகர் வெஸ்ட்டில் ஒரு லேண்ட்மார்க் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். எக்ஸாக்ட் அட்ரஸ் உங்களால் போட முடியலன்ற பட்சத்தில் ஜஸ்ட்டு நீங்கள் ஹை லெவல் அட்ரஸை போட்டுவிட்டு மேப்பில் நீங்கள் பாயிண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேப்பில் அண்ணா நகரோட இந்த ஏரியாவில் நான் இருக்கிறேன். ஸோ 12th மெயின் ரோட்டில் என்னோடய வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் வீடுக்கு கிட்டே இருக்கிற அட்ரஸ் நீங்கள் போட்டால் போதும். டிரைவர்கிட்ட நீங்கள் பேசிட்டிங்கனாலே உங்கள் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த 12th ஸ்ட்ரீட்டோட கார்னரில் நான் போக வேண்டிய அட்ரஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன கேட்பாங்கன்னா, சரி டிரைவர் அங்கே போய் பிக்கப் பண்ணும்போது இது ட்ராப், சரிங்களா. டிரைவர் சாமான் எடுத்துகிட்டு எங்கே போய் சேர்க்கணும், யார்கிட்ட போய் சேர்க்கணுன்ற பட்சத்தில் வரும்போது ஒரு கான்டாக்ட் பர்சன் நம்பர் கொடுக்கணும். ஸோ அந்த கான்டாக்ட் பர்சன் நம்பர் நீங்கள் கொடுக்கலாம். இங்கே ஆடுன்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்கள் ஃப்ரெண்டு நம்பரையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க நம்பரையோ நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு 10 டிஜிட் நம்பர் கொடுக்க போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. என் ஃப்ரெண்டோட பேர் விஜய், சரி. ஸோ நான் கொடுத்துட்டேன், கன்ஃபார்ம். இப்போ டெஸ்டினேஷன் கொடுத்தாச்சு. இப்போ சோர்ஸ் எங்கேருந்து எங்கே போகணும்ல. ஸோ சோர்ஸை நான் சூஸ் பண்ண போகிறேன். என் சோர்ஸ் வெட்டுவாங்கண்ணி. இப்போது எனக்கு வெட்டுவாங்கண்ணியில் நான் எந்த இடத்த சூஸ் பண்ண போகிறேன்றதை ஜஸ்ட்டு டேப் பண்ண போகிறேன். நீலாங்கரை டேப் பண்ணிவிட்டு என்னோடய லொக்கேஷன் கரெக்டாக பார்த்தோன்னா ஜங்ஷனில் இந்த சங்கர் ஸ்ட்ரீட்டுன்ற இடத்துல இருக்குது. ஸோ நான் மேப்பை லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணால் போதும், ஓகேங்களா. இப்போது கன்ஃபார்ம்னு கேட்கும். ஸோ கன்ஃபார்ம். இப்போது 2 அட்ரஸ் கேட்டிருக்கோம், ஃப்ரம் டு, ஓகேங்களா. ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸுன்றதை காட்டும். இப்போ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விதமான வெஹிக்கிளும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். சின்ன யானைன்னு சொல்கிற வெஹிக்கிள், இல்லை எனக்கு 3 வீலர் வெஹிக்கிள் வேணும், இல்லை எனக்கு அவ்வளோ பெரிய சாமான் எடுத்துகிட்டு போகல, ஜஸ்ட்டு நான் ஒரு சின்ன கேரி எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு குட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன், சின்ன குட்ஸ் வண்டியில் கேரி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வெஹிக்கிள் சூஸ் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட்டு பெரிய வெஹிக்கிள் சூஸ் பண்ணாமல் ஸ்மால் வெஹிக்கிளான 2 வீலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 வீலர் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி 2 வீலர் இருந்தால் நீங்களே எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஸோ பெரிய சாமான் இருந்தால் தான் நீங்கள் வண்டியை புக் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நான் இந்த வெஹிக்கிளில் 2 டைப்ஸ் இருக்குது. ஓப்பன் வெஹிக்கிள் அண்ட் க்ளோஸ்ட் வெஹிக்கிள், சரிங்களா. ஓப்பன் வெஹிக்கிள் நீங்கள் இப்போது நீங்கள் இரும்பு சாமான் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு பீரோ எடுத்துகிட்டு போகிறீங்க, இந்த மாதிரி பட்சத்தில் உங்களுக்கு மேலே கவர் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இதுவே நீங்கள் ஃபர்னிச்சரோ ஷோஃபாவோ இல்லை ஒரு கம்ப்யூட்டரோ எடுத்துகிட்டு போகும்போது கன்ஃபார்மாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி போகிறது தான் சேஃபு. ஸோ அந்த பட்சத்தில் இங்கே நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று தான், டாப் இல்லாமையா. ஸோ உங்கள் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டாட்டா ஏஸ் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெஹிக்கிள் எல்லாமே மேலே டாப்பு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியே வரும். இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளக்க நீங்கள் சாமான் வைக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி அந்த வெஹிக்கிளை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோட கெப்பாசிட்டி, அந்த வெஹிக்கிளோட ஃபீட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு
ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வெஹிக்கிள் புக் ஆகிடும். கீழே இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷனை, நீங்கள் மேலே ஒவ்வொரு ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போதும் கீழே புக்குன்ற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஐக்கான் காட்டும், எந்த வெஹிக்கிளை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. பேமெண்ட் டைப் வந்து கேஷா கார்டா. ஸோ கார்டுன்ற பட்சம் இப்போதைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து பேடிஎம். நீங்கள் மோஸ்ட்லி கேஷ் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஸோ புக் டாட்டான் ஏசி நீங்கள் கொடுத்த உடனே உங்கள் வண்டி புக் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள் நான் இங்கே காட்டுறேன். புக்குன்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து புக் ஆகிட்டு, இது வந்து ஓலா மாதிரி இருக்காது. உடனே உங்களுக்கு வந்து டிரைவர் அலோகேட் பண்ண மாட்டாங்க. ஒரு மினிமம் ஒரு 2 to 5 மினிட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு கூட்ஸ் கேரின்றதால நியர்பையில் இருக்கிற எல்லா டிரைவர்ஸோட லிங்க்கும் ஒரு 2 to 5 மினிட்ஸ் வரைக்கும் சர்ச் ஆகும். டக்குன்னு உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் எல்லாருக்குமே புக் ஆகிடும். நான் நிறையா வாட்டி புக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து எல்லாமே புக் ஆகிடுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நியர்பை லொக்கேஷனில் இருக்க டிரைவரோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துடும். டிரைவருக்கு உங்களோட கான்டாக்ட் போய்டும். டிரைவர் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு எங்கே சோர்ஸ்ன்றதை விசாரிச்சுட்டு எங்கே டெஸ்டினேஷன்றதை விசாரிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வண்டியை கேரி பண்ணோன்னே எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே ட்ராக்கிங் ஆப்பில் வந்துடும். நீங்கள் ஓலாவில் இருக்க மாதிரி ஃபுல் ட்ராக்கிங்கு ஃபுல் சேஃப்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.